வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம நிஃப்டி 50யோட டெய்லி அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஜனவரி 27ஆம் தேதி இன்னைக்கு திங்கட்கிழமை மார்க்கெட் எப்படி மூவ் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, அதுக்கப்புறம் எஃப்ஐஐ இன்வெஸ்ட்மெண்ட், டிஐஐ இன்வெஸ்ட்மெண்ட் டேட்டாஸும் எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ நம்ம நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த திங்கட்கிழமை இன்னைக்கு காலையில் கேப் டவுனாக ஓப்பன் ஆச்சு. ஸோ அந்த கேப் டவுனுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான கேப் டவுன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல 23,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை தாண்டி கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் பயங்கரமாக டவுன்ஃபால் ஆகும். ஸோ நம்ம என்ன ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இந்த ரேஞ்சை தாண்டிச்சுன்னா மார்க்கெட் கடகடன்னு கீழே வரும்னு நம்ம நினச்ச மாதிரி இந்த மார்க்கெட் இந்த ரேஞ்சை தாண்டினதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா டவுன்ஃபால் இருந்திருக்கு. நான் இந்த ஆரோ டெலீட் பண்ணிட்டேன். ஸோ டவுன்ஃபால் ஆகி கரெக்டாக எங்கே வந்திருக்குன்னா நம்ம வச்சுருந்த ரெசிஸ்டன்ஸில் தான் வந்திருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்போவோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஒரு 1 டே கேலண்டர் வச்சுருந்தோம். 1 டே கேண்டில் எடுத்து நம்ம வச்சுருந்தோம். இந்த கேண்டிலோட டிஸ்டன்ஸ் தான் இது. நம்ம ரீஸ்கேல் பண்ணால் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல நான் ஒரு கேண்டில் வச்சுருந்தேன். ஸோ இந்த கேண்டிலுக்கு கீழேன்னு சொல்லி ஸோ அதுதான் இங்கே. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ 23,000லேருந்து ஸ்டார்ட் ஆகி 22,800 வரைக்கும் வந்திருக்கு. அண்ட் மார்க்கெட் இதுக்கு மேலே ஃபால் ஆகினா 22,500 வரைக்கும் ஃபால் ஆகும். ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம இந்த ரேஞ்சில் மறுபடியும் ஒரு சப்போர்ட் வரைஞ்சிக்கலாம். ஏன் இந்த 25 நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான காரணம் இருக்குது. ஸோ நான் மார்க்கெட்டை கொஞ்சம் எடுத்துகிட்டு 22,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வர்றதுக்கு டவுன்ஃபால் ஆகும்போது சான்சஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது மார்க்கெட் 23,000லேருந்து விழுந்து 22,800 வரைக்கும் வந்திருக்கு. நான் சொன்னேன் இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் கீழே விழுந்தால் மார்க்கெட் இனி டவுன்ஃபால் ஆகிறதுக்கான நிறையா வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. அப்போது அடுத்த டவுன்ஃபால் எங்கே வரைக்கும் வரலான்னா 22,500 வரைக்கும். நான் எப்படி இந்த 22,500ன்னு இந்த டேட்டாவை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட இயர்லி சப்போர்ட் நம்ம பார்த்தோன்னா நமக்கு பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது. நம்மளோட சப்போர்ட் இயர்லி சப்போர்ட்டாக பார்த்தா இந்த இடத்துல தான் நம்ம இந்த சப்போர்ட் வச்சுருந்துருக்கோம். ஸோ இது ஆல்மோஸ்ட் போன மே மாதம் ஜூன் மாதம் இந்த சப்போர்ட் எடுத்திருந்திருக்கு 22,500. அண்ட் இந்த சப்போர்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு நல்ல ஐடியா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கணும்னு சொல்லி. அப்போது நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எடுத்து பார்க்கலாம் இதில் என்ன சொல்லுதுன்னு. அண்ட் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கான என்னென்னு சொல்லலாம்னா பட்ஜெட்டுக்கு முன்னாடி இருக்க ஒரு டவுன்ஃபால். அப்படின்னா பட்ஜெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா இங்கே டவுன்ஃபால் ஆனால் தான் ப்ராஃபிட் புக்கிங்கில் டவுன்ஃபால் ஆனால் தான் மார்க்கெட் திருப்பி ரிவைஸ் பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட்ஸ் ஈஸியாக கிடைக்கும். இல்லைனா மார்க்கெட்டோட லென்த் கொஞ்சம் ஈஸியாக நமக்கு போகும். ஸோ அதனால் இந்த டவுன்ஃபால் பட்ஜெட்டுக்கு முன்னாடி எக்ஸ்பெக்டட் வீக் தான். ஸோ இது இந்த வீக் ஃபுல்லாக டவுன்ஃபால் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் 23,000 இனி ரெக்கவர் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப குறைவு தான். ஸோ அதாவது என்ன சொல்லணும்னா இனி மார்க்கெட் இந்த 23 தாண்டறதுக்கு குறைவு தான் இந்த வாரம் ஃபுல்லாக. ஸோ அதனால் மார்க்கெட் நீங்கள் டவுன்ஃபாலுக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் மேலே போகும் புல்லிஷ் ட்ரெண்டிங்காக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் அதிகபட்சம் 23,000 தான் போகும். நமக்கு இங்கே எப்படி 23,500ம் 23,300ம் ஒரு இதாக இருந்துச்சோ, கடந்த 13ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா 23,300 ஒரு பயங்கர பேரியராக இருந்துச்சு. அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து திருப்பி கீழே வந்துட்டே தான் இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி நமக்கு இப்போ 23,000 இந்த வாரம் ஃபுல்லாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இது அப்போது நாளைக்கு ஓப்பன் செயின் டேட்டாஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா, நீங்கள் இன்றைக்கி 27ஆம் தேதி இதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நம்ம ஓப்பன் செயின் டேட்டா பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல 23,000 ஒரு புட்டு இருக்குது. அப்போ இந்த 23,000 புட்டு தான் நமக்கு ஸ்ட்ரைக் ஆகி மார்க்கெட் கடன்னு எங்கே போயிருக்கு 22,800. ஸோ இதுதான் நமக்கு கேண்டில் நம்மளோட இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இதுதான் நமக்கு சொல்லுது. நீங்கள் பாருங்கள். ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சை தொட்டுருச்சுன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுதான் நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சை க்ராஸ் பண்ணிடுச்சு, இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கு. அப்போது இன்னைக்கு சப்போஸ் மேலே போயிருந்தால் என்ன நடந்திருக்குன்னா, இந்த ரேஞ்சை க்ராஸ் பண்ணியிருந்தால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கும் இது. ஸோ மேலே போகிறதுக்கு நிறையா ரெசிஸ்டன்ஸ் வரிசையாக இருக்குது, நிறையா தடங்கள் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் டைரெக்டாக இங்கே செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இதை நம்ம அழகாக இந்த கேண்டிலில் நம்ம இங்கே பார்த்துருக்கலாம். ஸோ இதுதான். அதே மாதிரி இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸுமே ஒரு புல் பேக்காக நமக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். இந்த 50 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது சின்ன சின்ன ஸ்டெப்ஸும் நமக்கு ஒரு புல் பேக்காக தெரிஞ்சிருக்கும். இதே தான் நாளைக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா
மார்க்கெட் வந்து அட் த மணி எங்கே இருக்குன்னா 22,829 இருக்குது, 23ன்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போது 22,800. அப்போது இந்த 23க்கு கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23க்கு கீழே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து புட்டோட ரேஷியோ அதிகமாயிருச்சு. அப்போ இந்த புட் என்னன்னா அடுத்து நமக்கு மார்க்கெட் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா 22,800ம் 22,800 கிராஸ் பண்ணோடனே கடகடன்னு 22,500க்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த டேட்டா வச்சுட்டும் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த 22,500ங்கிற ஒரு நமக்கு சப்போர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அப்போ மார்க்கெட் இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் பிரேக்குக்காக வெயிட் பண்ணணும். நாளைக்கு இந்த 22,800 பிரேக் ஆகுதா அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா, ஸோ இப்போ வந்து ஒரு 22,850 இருக்குது மார்க்கெட் க்ளோஸ் ஆன கரண்ட் பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள் 22,116 இருக்குது. பட் ஆக்சுவலி கன்சாலிடேட்டன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 130 இருக்குது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போது இதிலிருந்து மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்து இந்த 22,800 தாண்டிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லா டவுன்ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மூவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரே நாளில் கண்டினியூஸாக 2-3 நாள் டவுன்ஃபால் ஆகிறது கொஞ்சம் ரிஸ்கி தான் நிஃப்டி 50. அதனால் நம்ம பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் சைட்வேஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான ப்ரைஸஸ் இந்த இடத்துல 2 இருக்குது. ஒன்று வந்து 22,800. 22,800க்கு கீழே வந்தால் மார்க்கெட் வந்து கீழே வரப்போகுது. அதே மாதிரி 23,000 சாரி 23,000. இந்த 23,000க்கு மேலே போச்சுன்னா அதிகபட்சம் போனால் 23,300 போகும். அவ்வளோ கூட போகாதுன்னு நினைக்கிறேன். எங்கே 23,000 23,100லேயே நின்றோம். சாரி இப்போ 23 இங்கேருந்து தாண்டுச்சுன்னா மார்க்கெட் எங்கே போகும்னா இது வரைக்கும் தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஒன் டே மூவ்க்கான வாய்ப்பு. ஸோ ஒன் டேயில் இதுக்கு மேலே மூவ் ஆச்சுன்னா வேறு யாரோ ரொம்ப பெரிய பிளேயர்ஸ் மார்க்கெட்டை வந்து பயங்கரமாக மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்போது நாளைக்கான என்னென்னா மார்க்கெட் கேப் டவுனாக ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து 22,500 வரைக்கும் பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது சப்போஸ் கேப் அப்பாக ஓப்பன் ஆகுது, இது ஒரு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது கேப் அப் இல்லைன்னா இந்த இடத்துல சைடில் ஓப்பன் ஆகுதுன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் நடக்க போகுது. ஸோ கேப் அப்பாக ஓப்பன் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க போகுது. ஸோ அப்போ நீங்கள் சைட்வேஸ் மூவ்மெண்ட்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அதே மாதிரி டவுன்ஃபால்கான ப்ராப்பர்ட்டி இது சான்சஸும் ரொம்ப அதிகம். ஸோ அப்போது சைட்வேஸ் மூவ் ஆனால் ஆல்மோஸ்ட் நம்ம 23,000க்குள்ளே தான் இருக்க போகுது. டவுன்ஃபால் ஆச்சுன்னா 22,800 இருக்க போகுது. அண்ட் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு நமக்கு பார்க்கும்போது எனக்கு டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகங்கிற மாதிரி தெரியுது. நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன், நம்ம எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ டேட்டா வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு சொல்லியிருந்தோம் நிஃப்டியோட ஃபீச்சர்ஸ் வந்து புல்லிஷாக இருக்குது, பேங்க் நிஃப்டியோட ஃபீச்சர்ஸ் வந்து புல்லிஷாக இருக்குன்னு. நேற்றும் ஸ்ட்ராங் புல்லிஷன் தான் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 24க்கும் ஸ்ட்ராங் புல்லிஷ் தான். அதே மாதிரி 23 ஸ்ட்ராங் புல்லிஷ் அந்த மாதிரி. ஆனால் ஸ்ட்ராங் புல்லிஷ்ன்னு சொன்ன எல்லா நாளுமே மார்க்கெட் கீழே தான் விழுந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரைடே வந்து மார்க்கெட் இங்கே 23ஆம் தேதி நமக்கு ஃப்ரைடே மார்க்கெட் எடுத்தோம்னா பாருங்கள் மார்க்கெட் மேலே போயிட்டு திருப்பி டவுன்ஃபால் ஆகிருக்கு. அதுக்கடுத்து 24ஆம் தேதி என்ன சொல்லியிருந்தாங்க, ஸ்ட்ராங் புல்லிஷாக இருக்கும் நெக்ஸ்ட் ட்ரேடிங் செஷன். அப்படி பார்த்தோம்னா 27ஆம் தேதி பாருங்கள் ஸ்ட்ராங் புல்லிஷ்னு சொன்னது டவுன்ஃபாலாக இருக்குது. அப்போ நம்ம இது வந்து கொஞ்சம் இப்போ ரிலையபிளான டேட்டா கிடையாது. ஸோ அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆனால் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து கொஞ்சம் ரிலையபிளாக இருக்குது. ஸோ எந்த இடத்துல ஸ்டாப் லாஸும் எந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக்கிங்கும் பண்ணலாங்கிறதுக்கான ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் காமிக்குது. என்னென்னா இது வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நமக்கு இந்த இடத்துல அனலைசிஸ் பண்ண முடியும். அடுத்து நம்மளோட கேஷ் ஃப்ளோ எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஎஸ் வந்து எவ்வளோ கேஷ் ஃப்ளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஐஎஸோட செல்லிங் பயங்கரமாக இருந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே பயங்கரமாக பியரிஷாக ஆயிடுச்சு நம்ம நிஃப்டி மார்க்கெட் பயங்கரம். ஸோ இந்த பியரிஷ்கான காரணம் வந்து 2 கோடி செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் மார்க்கெட் ரொம்ப நாளாக பியரிஷாக தான் இருந்துட்டு 24 வரைக்கும் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடகடன்னு மார்க்கெட் பியரிஷாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த பியரிஷ்லேருந்து ரெக்கவர் ஆகணும்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு பெரிய நியூஸ் வரணும், இல்லைனா வேறு ஏதாவது கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு யாராவது நிஃப்டியை காப்பாற்றினா தான் உண்டு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்போ இல்லைனா எல்ஐசி அந்த மாதிரி காப்பாற்றினா தான் பெட்டர். நமக்கு பார்த்தோம்னா டிஐஐஸோட பையிங் வந்து 6,000 crores இருந்தாலும் நம்ம எஃப்ஐஐஸோட செல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 crores இருக்குது. நீங்கள் யோசிக்கலாம் ஏன் எஃப்ஐஐஸ் வந்து செல் பண்ணிட்டே இருக்காங்க, டிஐஏஸ் ஏன் பை பண்ணிட்டே இருக்காங்கன்னு.
ஸோ இந்த எஃப்ஐஐஸ்ன்னு சொல்கிறவங்க வந்து 2 பேருமே ஆக்சுவலி என்னென்னா ப்ராஃபிட் தான் பார்க்குறாங்க. எப்படின்னா, ஒருத்தவங்க வந்து லாங் டேர்ம் பார்க்குறாங்க, ஒருத்தவங்க வந்து ஷார்ட் டேர்ம் பார்க்குறாங்க. இப்போ ஷார்ட் டேர்ம்னா ஒரு 3 மாதம் 6 மாதம் அந்த மாதிரி. லாங் டேர்ம்னா இவங்க பார்க்குறதெல்லாம் 8 வருஷம் 10 வருஷங்கிற மாதிரி. அப்போது இந்த டிஐஏஸ் வந்து என்னென்னா லாங் கால்ஸ், அதாவது மார்க்கெட் மேலே போனால் ப்ராஃபிட் வரணுங்கிற மாதிரி எடுக்கிறாங்க. ஆனால் இந்த எஃப்ஐஐஸ் என்னென்னா மார்க்கெட் கீழே வந்தால் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கிற ஷார்ட் கால்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால தான் எஃப்ஐஐஸ் எப்பயுமே செல்லிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் நம்ம கேஷ் மார்க்கெட்டோடது. டிஐஏஸ் அண்ட் எஃப்ஐஏஸ் வந்து ஒரு 100,000 க்ரோர்ஸ் 1000 க்ரோர்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்காங்க. பட் ஸ்டில் வந்து மார்க்கெட் கீழே தான் போயிருக்கு. இதுக்கு என்னென்னா மேபி நம்ம இந்த 23,000 வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டு, இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணனால மக்களும் பேனிக் ஆகிருக்கலாம். அதே மாதிரி எல்லாருமே பேனிக் ஆகிட்டு மார்க்கெட் பயங்கரமாக டவுன்ஃபால் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அவங்களோட செல்லிங் ஆரம்பிச்சிருந்துருக்கலாம். அதனால தான் மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட் இருந்துச்சு 23,000. அப்போ இந்த 23,000க்கு கீழே வருமா அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அக்யூமுலேஷன் ஆகும். அதுக்கப்புறம் தான் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை இந்த இடத்துல 13ஆம் தேதியிலேருந்து 23 இந்த ஒரு 7 ட்ரேடிங் செஷனில் வந்து நமக்கு வந்து நல்ல அக்யூமுலேஷன் இருந்துச்சு வால்யூம்னா மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போ நாளைக்கு வந்து இந்த 3 ப்ரைஸ் ரேஞ்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4ன்னு கூட நான் சொல்லுவேன். என்னென்னா 22,500. ஸோ மார்க்கெட் இப்போ 23 மார்க்கெட் இங்கே வந்து 22,800 இருக்குது, 816 இருக்குது. ஸோ 22,800க்கு கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் நேராக கீழே வந்து 22,500 வரைக்கும் வரும். 23 தாண்டதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஸோ 23 தாண்டுச்சுன்னா அதிகபட்சம் போனால் 23,100 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நீங்கள் பேஸ் பண்ணி உங்கள் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ தட் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி பற்றி உங்களுக்கு டெய்லி அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ புதுசாக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம், டாப் 5 ஸ்டாக்ஸ் ஃபார் பட்ஜெட்னு சொல்லி. ஸோ இந்த பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த 2025 5 ப்ராமினன்ட் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம லிஸ்ட் எடுத்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது பாருங்கள், பயனுள்ளதாக இருக்குது. அந்த 5 ஸ்டாக்ஸுமே வந்து நிறையா ஸ்டடி பண்ணி அதை வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸை ஸ்டடி பண்ணி அதோட க்ரோத் ஸ்டடி பண்ணி கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸ்லாம் ஸ்டடி பண்ணி தான் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ ஒரு செக்டர்லேருந்து ஒன்று எடுத்திருக்கோம். ஒரே செக்டர்லேருந்து இப்போ ஐடிலேருந்தே 4 ஸ்டாக்குன்னு இல்லை, டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ்லேருந்து. அதில் சில ஸ்டாக்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, சில ஸ்டாக்ஸ் புது ஸ்டாக்ஸாக இருக்குது. ஒரு 5 வருஷம் பழமையான ஸ்டாக்ஸ் தான் இருக்குது சில இதில். அண்ட் டாடா ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 25 இயர்ஸ் எல்லாம் ஓல்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு அதில் எது பெட்டராக இருக்கோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லது. அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.